தேவனே, இந்த நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும்படி எண்ணிக்கொண்ட அச்சரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திர தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவனிடத்தில் வரக்கடும். நீங்கள் பந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமையை விட்டு விலகுங்கள், இப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறான். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாது, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதின் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறேன். மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து, எவன் பேதையோ அவனிடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்த ரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறான். ஆயினும் படித்தவர்கள் அவ்விடத்தில் ஒன்றென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான் என்பது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ள ஒரு தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையும் அகற்றி விடுகிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டான். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் லட்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனும் கண்டுபிடிக்கப்படும். கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையும் அவர்களை கலங்கப்படும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் விளைவு. புத்திமதிகளை ஏற்க காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவன் மோசம் போகிறான். பகையை மறைக்கிறவன் பொய்வுதரன், புறங்கூறுகிறவன் மதிகேடு. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதீனத்தினால் மாழுவார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கு ஞானம் உண்டு. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்.
சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பற்களுக்கு காடையும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறது, அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகிப்போம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். மாறுபாடுள்ள நாவு அறுப்புண்டு போகும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். துன்மார்க்கருடைய வாயு மாறுபாடுள்ளது என்பது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சையும் வரும். தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமமானவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடு அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும். அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூரும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோம். துன்மார்க்குடைய வாயினால் அது இடிந்து விடும். மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டு இருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைப்படுவதை விருப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயை உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். கடூரனும் தன் உடலை அழக்கடிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதியை ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோടെ கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ வஞ்சியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்குடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். இருக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையானவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்பது. ஆமேன், ஆமேன். Proverbs 9. Wisdom hath builded a house, she hath hewn out 7 pillars. She hath killed a beast, she hath mingled a wine, she hath also furnished a table. She hath sent forth a maiden, she crieth upon the highest places of the city. Whoso is simple, let him turn in hither. As for him that wanteth understanding, she saith to him, Come, eat of my bread, and drink of the wine which I have mingled. Forsake the foolish and live, and go in the way of understanding. He that reproveth a scorner getteth to himself shame, and he that rebuketh a wicked man getteth himself a blot.
Reprove not a scorner, lest he hate thee. Rebuke a wise man, and he will love thee. Give instruction to a wise man, and he will be yet wiser. Teach a just man, and he will increase in learning. The fear of the Lord is the beginning of wisdom. The knowledge of the holy is understanding. For by me thy days shall be multiplied, and the years of thy life shall be increased. If thou be wise, thou shalt be wise for thyself. But if thou scornest, thou shalt alone bear it. A foolish woman is clamorous, she is simple, and knoweth nothing. For she sitteth at the door of a house, and a seat in the high places of the city, to call passengers who go ride on their ways. Whoso is simple, let him turn in hither, and as for him that wanteth understanding, she saith to him, stolen waters are sweet, and bread eaten in secret is pleasant. But he knoweth not that the dead are there, and that our guests are in the depths of hell. Proverbs 10. He proves a Solomon, a wise son maketh a glad father, but a foolish son is the heaviness of his mother. Treasures of wickedness profit nothing, but righteousness delivereth from them. The Lord will not suffer the soul of the righteous to famish, but he casteth away the substance of the wicked. He becometh poor that dealeth with a slack hand, but the hand of the diligent maketh rich. He that gathereth in summer is a wise son, but he that sleepeth in harvest is a son that causeth shame. Blessings are upon the head of the just, but violence covereth the mouth of the wicked. The memory of the just is blessed, but the name of the wicked shall rot. The wise in heart will receive commandments, but a prating fool shall fall. He that walketh uprightly walketh surely, but he that perverteth his ways shall be known. He that winketh with the eye causeth sorrow, but a prating fool shall fall. The mouth of the righteous man is a well of life, but violence covereth the mouth of the wicked. Hatred stirreth up strifes, but love covereth all sins. In the lips of him that hath understanding, wisdom is found, but a rod is for the back of him that is void of understanding. Wise men lay up knowledge, but the mouth of the foolish is near destruction. The rich man's wealth is a strong city. The destruction of the poor is their poverty. The labor of the righteous tendeth to life, the fruit of the wicked to sin. He is in the way of life that keepeth instruction, but he that refuseth reproof erreth. He that hideth hatred with lying lips, and he that uttereth a slander is a fool. In the multitude of words there wanteth not sin, but he that refraineth his lips is wise. The tongue of the just is as choice silver, the heart of the wicked is little wrath. The lips of the righteous feed many, but fools die for want of wisdom. The blessing of the Lord maketh rich, and he addeth no sorrow with it. It is as sport to a fool to do mischief, but a man of understanding hath wisdom. The fear of the wicked it shall come upon him, but the desire of the righteous shall be granted. As the whirlwind passeth, so is the wicked no more, but the righteous is an everlasting foundation. As vinegar to the teeth, and as smoke to the eyes, so is the sluggard to them that sinneth. The fear of the Lord prolongeth days, but the years of the wicked shall be shortened. The hope of the righteous shall be gladness, but the expectation of the wicked shall perish. The way of the Lord is strength to the upright, but the destruction shall be to the workers of iniquity. The righteous shall never be removed, but the wicked shall not inhabit the earth. The mouth of the just bringeth forth wisdom, but the froward tongue shall be cut off. The lips of the righteous know what is acceptable, but the mouth of the wicked speaketh frowardness. Proverbs 11. A false balance is abomination to the Lord, but a just weight is his delight. When pride cometh, then cometh shame, but with the lowly is wisdom. The integrity of the upright shall guide them, but the perverseness of transgressors shall destroy them. Riches profit not in the day of wrath, but righteousness delivereth from death. The righteousness of the perfect shall direct his way, but the wicked shall fall by his own wickedness. The righteousness of the upright shall deliver them, but transgressors shall be taken in their own naughtiness. When a wicked man dieth, his expectation shall perish,
and the hope of unjust man perisheth. The righteous is delivered out of trouble, and the wicked cometh in his stead. An hypocrite with his mouth destroyeth his neighbor, but through knowledge shall the just be delivered. When it goeth well with the righteous, the city rejoiceth, and when the wicked perish, there is shouting. By the blessing of the upright the city is exalted, but it is overthrown by the mouth of the wicked. He that is void of wisdom despiseth his neighbor, but a man of understanding hideth his peace. A talebearer revealeth secrets, but he that is of a faithful spirit concealeth the matter. Where now counsellors, the people fall, but in the multitude of counselors there is safety. He that is surety for a stranger shall smart for it, and he that hateth surety is sure. A gracious woman retaineth honor, and strong men retain riches. The merciful man doeth good to his own soul, but he that is cruel troubleth his own eyes. The wicked worketh a deceitful work, but to him that soweth righteousness shall be a sure reward. As righteousness tendeth to life, so he that pursueth evil pursueth it to his own death. They that are of a proud heart are abomination to the Lord, but such as are upright in their way are his delight. Though hand join in hand, the wicked shall not be unpunished, but the seed of the righteous shall be delivered. As a jewel of gold in swine's mouth, so is a fair woman who is without discretion. The desire of the righteous is only good, but the expectation of the wicked is wrath. There is that scattereth and yet increaseth, and there is that withholdeth more than is meet, but it tendeth to poverty. A liberal soul shall be made fat, and he that watereth shall be watered also himself. He that withholdeth corn, the people shall curse him, but blessing shall be upon the head of him that selleth it. He that diligently seeketh good procureth favour, but he that seeketh mischief, which shall come unto him. He that trusteth in his riches shall fall, but the righteous shall flourish as a branch. He that troubleth his own house shall inherit the wind, and the fool shall be servant to the wise of one. The fruit of the righteous is a tree of life, and he that winneth souls is wise. But behold, the righteous shall be recompensed in the earth, much more the wicked, and they say not. Amen. Amen. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டிச் சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்துங்கள். நீர் எங்களோடு இரும். நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் உம்மை பற்றிக்கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன்.